சுவிசேஷத்தின் மகத்துவம் எதற்கு, வேதம் எதற்கு, வார்த்தை எதற்கு, தேவ திருச்சபை எதற்கு, ஆண்டவருடைய பிரசன்னம் எதற்கு, ஆண்டவருடைய உறவு எதற்கு என்று கேட்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு இது கொட்டும் மல்லி அளவு போல மன்னாவாய் வார்த்தையாய் தான் தோன்றும். வார்த்தையானவர் இல்லாமல் பரலோகத்திற்குள்ளாய் உன்னால் நுழைய முடியாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, லூக்கா 4வது அதிகாரத்திலே இன்னொரு கருதலான சத்தியத்தை சொல்லி தருகிற லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 25வது வசனத்தின் 2ஆம் பகுதி சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்குள் அநேக விதவைகள் இருந்தார்கள். ஏன் ஆண்டவர் விதவைகளை குறித்து பேசுகிறார்? எல்லாரும் ஒன்றுமில்லாத நிலை வாழ்கிறவர்களுக்கு கணவனிடத்தில் கேட்கலாம், ஆனால் விதவையானவர்களிடத்தில் ஒன்றும் இல்லாமல் தனக்கானதை தானே சந்தித்துக் கொள்ள வேண்டிய